ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவர் வந்து அப்படியே பேசும்போதே பார்த்தீங்கன்னா உடைகிறாரு, அழுகிறாரு, உடைகிறாரு. கொஞ்சம் ஒரு நூல் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கதறி எழுதுருவார் போல் வீடியோவில். ஐம் ரியலி ஹோப்ஃபுல் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகணும். நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நடிகருக்கு தொடர்ந்து வந்து சோதனை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுகமான தாக்குதல்கள் தான். இந்த மறைமுகமான தாக்குதல்கள் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஷோ ஸ்பெஷல் ஷோக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. உடனே இம்மிடியாக கேட்டோன்னே அனுமதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம், நல்ல விஷயம். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சினிமா துறைக்கு நல்லது பண்ணுறாரு. ரஜினிக்குன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, கமலுக்கு உலகநாயகன் சொல்லுவாங்க, விஜய் அஜித்துக்கு தளபதின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணன்னு சொல்லுவாங்க, சூர்யா அண்ணன்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்டிவிட்டி. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் விஷய். இன்றைக்கி வந்து ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நம்ம சாரை பார்க்க வந்திருக்கோம். யாரை பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் கூட தான் இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். சந்திக்கிற முதல் நாளே வந்து ஒரு வருத்தக்கூடிய நாளாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி அவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அவங்களோட வலைத்தளத்தில். கருப்பு படத்தை வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்றது. என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு சார்? உண்மையாலுமே ஆர்ஜே பாலாஜியோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கே மனசு கலங்கிடுச்சு. தான் உண்மை. அதாவது வந்து ஒரு படைப்பாளிக்கு தான் தெரியும் அந்த வேதனையும் வலியும். ஆர்ஜே பாலாஜி சூர்யா 2 பேரும் சேர்ந்து கருப்பு படம் பண்ண போகிறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே ஆர்ஜே பாலாஜி மேலே நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணாங்க. அதாவது நம்பிக்கை இல்லாமல் ட்ரால் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி, வீட்டில் விசேஷம், மூக்குத்தி அம்மன் இப்படி படங்கள் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. சூர்யா வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னும்போது ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவை எப்படி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஹேண்டில் பண்ணுவார், அவரை வந்து எப்படி வந்து ஒரு சரியாக பயன்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதாவது வந்து ஆர்ஜே பாலாஜி காதுபடவே பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, என்ன ஆர்ஜே அதாவது வந்து சூர்யா படம் பண்ணுறாரா, ஆர்ஜே பாலாஜி பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அன்றைக்கி வந்து ட்ரால் பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி சூர்யா ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் ஆர்ஜே பாலாஜி மேலே. அவர் சொன்ன கதை மேலே நிச்சயமாக அவர் நல்லா பண்ணுவார்னு. அந்த நம்பிக்கையை வந்து ஆர்ஜே பாலாஜி காப்பாற்றணும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா 100% அவருடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படம் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துக்காண்டி உழைச்சிருக்காரு. முழு எஃபர்ட்டை போட்டிருக்காரு. படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதாவது அதிரிபுதிரியான ஒரு ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. சூர்யா படங்கள் வந்து சிங்கம், இந்த வேலு, ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யா அடித்து நொறுக்குவார். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நீ ஒரு டைலாக் இருக்கும் பாருங்கள், இந்த ட்ரைலர்லேயே என்னமோ இருந்துச்சு. அதாவது வந்து என் பேர் சரவணன், எனக்கு வேற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ கருப்பு சாமிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு படைப்பாளிக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம். உண்மையாலுமே ஆர்ஜே பாலாஜியோட அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அவர் வந்து அப்படியே பேசும்போதே பார்த்தீங்கன்னா உடைகிறாரு, அழுகிறாரு, உடைகிறாரு. கொஞ்சம் ஒரு நூல் விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கதறி எழுதுருவார் போல் வீடியோவில். அந்த அளவுக்கு வந்து அவருடைய மனக்குமுறலை வந்து அடக்கி வச்சுட்டு பேசுகிறாரு. தாங்க முடியல அவரால். இன்றைக்கி வந்து அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார். நிச்சயமாக இது ஒரு பெரிய பேரை கொடுக்கும், பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும்னு எதிர்பார்த்துருப்பார். அது எல்லாமே நடக்காமல் போச்சு. இன்றைக்கி படமே வரலை அப்படின்னும்போது அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கலைஞனுக்கு, ஒரு படைப்பாளிக்கு, ஒரு இயக்குனருக்கு வந்த சோதனையா அப்படின்னு தோணுது. உண்மையாலுமே ஆர்ஜே பாலாஜி அவருடைய நல்ல மனசு, அதான் எனக்கு தெரிஞ்சு இலகன மனசாக இருப்பார் போல். இது வரைக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து ஜாலியாக காமெடி பண்ணி கல்லாச்சு இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு இலகன மனசு இருந்திருக்கு. அவர் வந்து இந்த ஒரு படைப்பு அது வெளியில் வரலைன்னும் போது அதை தாங்கக்கூடிய மனநிலையில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது பஸ்ட் அவுட் ஆகிறாரு, அழுகிறாரு. அந்த வேதனைக்கு அவருக்கு இந்த படம் கூடிய சீக்கிரம் இன்றைக்கி பெருமுயற்சி நடந்துகிட்ருக்கு அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி இரவு கூட வந்து அந்த படத்தை ரிலீஸ் ஆகிடலாம். அது 6 மணி காட்சி கூட நடந்துடலாம். இல்லைன்னா நாளைக்கு காலையில் அதாவது மே 15 தேதி நிச்சயமாக வந்து கருப்பு வந்து சொன்னபடி எல்லா தேட்டர்லேயும் வந்து ரிலீஸ் ஆகும். நிச்சயமாக பெரிய வெற்றி, அதாவது ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை வந்து கருப்பு கொடுக்கும். அதுதான் ஆர்ஜே பாலாஜிக்கு அவருடைய அழுகைக்கு கிடைக்கிற சமாதானமாக இருக்கும், அவருடைய மனசுக்கு கிடைக்கிற வெற்றியாக இருக்கும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த சிங்கம், வேல், இந்த ஓஜி இஸ் பேக் மாதிரி இந்த படம் வந்து அமைய வேண்டியது. அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தீங்க, சூர்யா படம் பண்ணுறாரா, சூர்யா வச்சு படம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தேகமாக கேட்டாங்க அப்படின்னு. ஏன் சூர்யாவை இந்த மாதிரி எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்க சார்? ஏன்னா அவரும் ஒரு டாப் ஹீரோ தான். ஏன் சூர்யானால ஏன் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறாரு?
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமை தான். அந்த தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 கோடி வந்து கடன் சுமை இருக்குது. அதாவது கருப்பு படத்தில் ஏற்பட்ட கடன் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரு படம் எடுத்தார், கார்த்தி நடிச்சார்ல, அந்த படம் டோட்டலாகவே ஓடல. அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் உரிமை கொடுத்த அந்த விநியோகஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபா பாக்கி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கருப்பு படத்துக்கு வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு 20 கோடி ரூபா வந்து செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆந்திராவில், அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடியோ 7 கோடியோ இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உரிமையை வந்து ட்ரீம் வாரியர்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒரு பாக்கி செட்டில்மெண்ட் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 கோடி ரூபாய் வந்து செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 65 கோடி ரூபா செட்டில்மெண்ட் பண்ண முடியாமல் தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து குறித்த தேதியில் வர முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா படத்துக்கும் இந்த பிரச்சனை தான். எந்த படம் நீங்கள் எடுத்தீங்கனாலும் இன்றைக்கி வந்து கடைசி நாளில் பஞ்சாயத்து. பெரிய பெரிய படங்கள், பெரிய ஸ்டார் காஸ்ட் நடிக்கிற படங்கள், விஜய், அஜித், ரஜினி, கமல், எல்லா படத்துலையும் ஒரு பஞ்சாயத்து வந்துடுது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து சினிமா போயிட்டுருக்கு. அது இப்போ வந்து கருப்பு படம், சூர்யா படம் அது ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்காதா அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எதிர்பார்த்த வியாபாரம் இப்போ சினிமாவில் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து சினிமா நல்லா இருந்துச்சு, கொடிகட்டி பறந்துச்சு, படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற பேரில் வந்து குறைச்சி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப குறைச்சி விலை கேட்குறாங்க, அதுக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓடிடி மார்க்கெட். ஒரு காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஓடிடிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆச்சு தயாரிப்பாளர்களுக்கு, பெரிய விலை கிடச்சிச்சு. ஓடிடியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட படம், இப்போ சூர்யா படம்னு வச்சுங்களேன், 75 கோடி 80 கோடிக்கெலாம் வந்து ஓடிடி வியாபாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படின்னா பல படங்கள் வந்து ஓடிடி சேனல் வாங்கினாங்க இல்லையா, அந்த படங்கள் எல்லாமே தோல்வி. எல்லாம் பெரிய நடிகர் படம், அதாவது விஜயோடைய படமாகட்டும், ரஜினி படமாகட்டும், வேட்டையன்னு, அப்புறம் விடாமுயற்சி, அப்புறம் சந்திரமுகி 2, இந்தியன் 2, இப்படி பல படங்கள் வந்து ஓடிடி சேனலுக்கு வந்து பெரிய நஷ்டத்தை கொடுத்ததுனால இன்றைக்கி அவங்க என்னென்னா சுதாரிச்சிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குற விலையெல்லாம் கொடுக்குறதில்ல, அவங்க ஒரு விலை சொல்கிறாங்க, அந்த விலைக்கு நம்ம கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா அவங்க எப்படின்னா ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க, பெரிய பெரிய சேனல்ஸ் ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. அந்த 4-5 பேருக்குள்ளே ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நம்ம வந்து படத்தை கொடுக்கணும். அப்போ 4-5 பேர் சேர்ந்து வச்ச மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படத்தை ஒரு விலைக்கு கேட்டாங்கன்னா எல்லாரும் அதே விலைக்கு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 65 ரூபாய்க்கு வந்து ஓடிடி போகணும் கருப்பு, ஆனால் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. நம்புவீங்களா? ஒரு 65 ரூபாய்க்கு போயிருந்தால் என்ன ஆகும்? ஒரு 30 ரூபா லாபம் கிடச்சிருக்குமா? இந்த கடனெல்லாம் பாதிக்கு மேலே அடைச்சிருக்க முடியுமா? ஈஸியாக இதுலேருந்து வெளியில் வந்திருக்க முடியுமா? ஆனால் அது நடக்கலை. இன்றைக்கி சினிமா வந்து ரொம்ப வேறு மாதிரி போயிடுச்சு. அதனால தான் இந்த சூழல். எப்படி சொல்கிறது, சூர்யா மாதிரி பெரிய நடிகர்களுக்கே இப்படின்னா மற்ற நடிகர்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு நம்ம என்ன சொல்கிறதுனே தெரில. சினிமா போகிற போக்கை பார்த்தா இது எங்கே போய் விடுன்னே தெரில. நீங்கள் சொல்ல எனக்கு இங்கே அடிவேரெலாம் கலங்குது சார். சினிமா எந்த போக்கில் போயிட்டுருக்கே தெரிலையே அப்படி. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறப்பே ஒரு வார்த்தை ஒன்று, சூர்யா. ஏன்னா இப்போ சூர்யாவை எல்லாருமே ரொம்ப அடித்து டேமேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. அது எப்படின்றது தெரில. ஏன்னா சூர்யா ஒரு டாப் ஹீரோ, ஒரு பெரிய ஒரு நட்சத்திரம், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல ஒரு ஆக்டர். ஏன் சார் சூர்யானாலே எல்லாருமே மட்டம் தட்டுறாங்க, சூர்யா படம்னாலே இப்படி தான் இருக்கும்னு ஏன் சார் அந்த மாதிரி மாறிடுச்சு? அதாவது சொல்லுவாங்கள்ல, நல்லவனுக்கு தான் சோதனை வரும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா உண்மையாலுமே நல்ல மனிதர், சினிமா துறையில் இருக்கார், ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார், கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார். இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு எளிய மனிதராக இருக்கார், பலவிதமான உதவிகள் செஞ்சிட்ருக்கார். ஒரே ஒரு உதாரணம், அந்த அகரமே போதும். சூர்யாவுடைய அவர் பண்ணுற அந்த தானத்துக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு உதாரணம் போதும், பல உதாரணங்கள்லாம் சொல்ல தேவை கிடையாது. அங்கே செஞ்சார், இங்கே செஞ்சார், அங்கே செஞ்சார்லாம் தேவையில்லை. அந்த அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கார் பாருங்கள், 15 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்கார் பார்த்தீங்களா? ஒரு கல்வி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? முதல் தலைமுறையினருக்கு கல்வி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதை விட ஒரு புண்ணியம் சேவை எதுவுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சோதனைகள். கங்குவா படம் வந்துச்சு, கங்குவா படமும் வந்து பெருசாக ட்ரால் பண்ணாங்க. ஜெய்பீம் படம் பார்த்திங்கன்னா அது வந்து வெற்றி படமாக இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாரார் வந்து ஒரு கேலண்டரை பயன்படுத்தியிருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி ஜெய்பீம் படத்து மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ரெட்ரோ படத்து மேலே விமர்சனம் வந்துச்சு. தொடர்ந்து வந்து சூர்யா வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியா
சோஷியல் மீடியாவை நினச்சா ஒருத்தனை பெரிய அளவும் ஆக்க முடியும், சோஷியல் மீடியா நினச்சா ஒருத்தனை வந்து எப்படி சொல்கிறது கீழே வீழ்த்தவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இது எப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, ஒரு ஆயுதமாக இருக்குது. நீங்கள் வந்து கத்தி எடுத்து என்ன வேணால் பண்ணலாம், ஒரு ஆப்பிளும் நறுக்கலாம், ஒருத்தனை போய் குத்தியும் கொள்ளலாம். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்து இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நிறைய பேரை வந்து அழிக்கிறதுக்கு, நிறைய பேரை வந்து வீழ்த்துறதுக்கு திட்டமிட்டு பல பேர் வந்து உள்ளே இறங்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10,000 வீடியோஸ் வந்து உள்ளே போட்டுருவாங்க. அதாவது வந்து நெகட்டிவாக போடணுன்னா போட்டுருவாங்க. அதே 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10,000 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போட சொன்னால் பாசிட்டிவாக போடுவாங்க. பாசிட்டிவாக போகிறது வந்து பாசிட்டிவாக போய் ரீச் ஆகும், நெகட்டிவாக போகிறது வந்து நெகட்டிவாக ரீச் ஆகும். அதெல்லாம் இன்றைக்கெலாம் இன்ஸ்டாலாம் வந்ததுக்கப்புறம், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் லிமிட்டேஷன்ஸே கிடையாது. யூடியூபாவது பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வேணாலும் போடலாங்கிற மாதிரியான ஒரு, அதாவது தப்பு கிடையாது, சுதந்திரம் இன்றைக்கி இருக்குது. சுதந்திரம் வந்து இன்றைக்கி நம்ம அடைஞ்சிருக்கோம், அந்தளவுக்கு வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் சுதந்திரம் இருக்குங்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம வந்து சோட போகிறோம், அங்கே தான் வந்து தவறுகள் வந்து நடக்குது. பல பேர் வந்து ஒருத்தர் பிடிக்கலையா அவர் அழிக்கணுமா, சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தரை வந்து தூக்கி பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுமா, அதுக்கும் சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க. ஸோ மொத்தத்தில் சோஷியல் மீடியா ஒரு பெரிய கருவியாக இருக்குது, பெரிய ஆயுதமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூர்யாலாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல படங்கள் கொடுத்தவர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா காக்க காக்க, வாரணம் ஆயிரம், 7ஆம் அறிவு, ஜெய் பீமு, சூரரை போற்று, இது நம்ம அயன், இப்படி பல படங்களை வந்து சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் படங்கள் கொடுத்தவர். நல்ல நடிகர், அற்புதமான நடிகர், தமிழ் நடிகர். அது வந்து எப்படின்னா சூர்யாவை பிடிக்காதுன்னு ஒருத்தர் சொல்லுவானா அப்படின்னா எவனுமே அப்படி இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நடிகருக்கு தொடர்ந்து வந்து சோதனை இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மறைமுகமான தாக்குதல்கள் தான். இந்த மறைமுகமான தாக்குதல்கள் வந்து பல பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தவறு. என்னதான் நீங்கள் வந்து ஒரு நல்லவனை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வீழ்ந்துருவீங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, கத்தி எடுத்தவன் அந்த கத்தியால் தான் குத்துப்பட்டு சாவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்லவனை எப்போவுமே அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்லவர் தான் சூர்யா. நிச்சயமாக அவருடைய உயரம், அவருடைய வெற்றி இன்னும் மேலே மேலே போயிட்டு தான் இருக்கும். அது யாராலையுமே மாற்ற முடியாது. கடவுளுடைய அனுகிரகம் வந்து சூர்யாவுக்கு இருக்குது. அதனால் வந்து சோதனைகள் இருக்கத்தான் தம்பி வரும். சோதனைகளை தாண்டி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வரும். அதாவது சாதாரணமாக கிராமங்களில் சொல்லுவாங்க, காய்ச்ச மரத்தில் தான் வந்து கல்லடியும் படும் சொல்லடியும் படும் அப்படின்வாங்க. அது எப்படின்னா, காய்ச்ச மரம்னு வச்சுங்களேன், ஒரு மாங்காய் மரம் முழுசாக காய்ச்சி குலுங்குது, வெறும் மாங்காவாக தொங்குதுன்னா என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டு தோட்டமாக இருந்தாலும் கல்லடித்து நம்ம வந்து ஒரு மாங்காய் உழ வச்சிட மாட்டோமா அப்படின்னா, காய்ச்ச மரத்து மேலே தான் கல்லடியும் படும் சொல்லடியும் படும் அப்படின்னு வந்து சூர்யாலாம் அப்படின்னா காய்ச்ச மரம் முழுசாக வந்து ஒரு நிறைவடைந்த ஒரு மனிதராக தான் நான் சூர்யாவை பார்க்குறேன். ஸோ இந்த சோதனைகள் இதெல்லாம் வந்து தற்காலிகமானது, அதெல்லாமே கடந்து இன்னும் மிகப்பெரிய வெற்றிக்கு சூர்யா போயிடுவார். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். சார் நீங்கள் சொல்ல எனக்கு புல்லரிக்கு சார் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்குன்றது எனக்கு வந்து இந்த நீங்கள் இப்போ பேசுகிற ஸ்பீச்சிலே வந்து நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சு யார் சார் இந்த மாதிரி நடப்பாங்க, சூர்யா சார் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ் படி யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் நல்லா வந்தீங்கன்னா நல்லா வர்றது யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. நீங்கள் இன்றைக்கி நல்லா இல்லை அப்படின்னா அது எல்லாருக்குமே பிடிக்குது. அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் நல்லா இருக்கான் அப்படின்னா யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது. ஒருத்தன் நல்லா இல்லை அப்படின்னா அது எல்லாருக்குமே பிடிக்குது. ஸோ இதை நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த மனநிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ அந்த மனநிலை மாறணும். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாங்கிறது இன்றைக்கி பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக போயிடுச்சு. அதுலேருந்து தப்பி வெளியில் ஓடி வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல். யார் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து வெளிப்படையாக பேசினா நல்லா இருக்காது. தாக்குதல்கள் இந்த மாதிரி வந்து பெரிய தொழில் இருக்கும்போது எல்லா முனையிலேருந்தும் வரும். ஓகே சார், நான் சிக்க மாட்டீங்க, நீங்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. ஓகே சார். அதாவது இப்போ அந்த காலையில் 9 மணி ஷோ கேன்சல்னு சொன்னோடனே வந்து ரொம்ப பதறி போனவங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சவங்க, அழுகிறவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி இது ஃபேன்ஸ் தான். வீடியோலாம் பார்த்தீங்களா சார்? எப்படி அவரோட கதறுகள்லாம் பார்த்தீங்க? அதுதான் சொல்லணும்ல, இந்த கருப்பு படம் வந்து 3 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தேட்டரில் 9 மணிக்கு போயிட்டாங்க எல்லோரும். ஏன் நானே வந்து பார்த்தீங்கன்னா 8:40க்கு தேட்டருக்கு போயிட்டேன். கார் பார்க் பண்ண போனால் ஷோ கேன்சல்னு சொல்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா ஷோ கேன்சல்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் சொல்கிறார், சார் ஷோ கேன்சல் அப்படிங்கிறாரு. நான் இறங்கி போய் கவுண்டரில் விசாரித்தா, ஆமாம் சார் 9 o'clock ஷோ வந்து கேன்சல்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஷோ ஸ்பெஷல் ஷோக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. உடனே இம்மிடியாக கேட்டோன்னே
அனுமதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம், நல்ல விஷயம். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, சினிமா துறைக்கு நல்லது பண்ணுறாரு. ஸோ அந்த நல்ல விஷயத்தை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் வருது பாருங்கள், அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். ஸோ இது நம்மளை மாதிரி ஒரு ஆளே வந்து போயிட்டு என்னடா அது படம் பார்க்க வந்தோம், காலையில் எந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்தோம், படம் இல்லைங்கிறாங்களேன்னு ஒரு மன வருத்தத்தோடு திரும்பி வரும்போது ஃபேன்ஸுன்னு ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படின்னா டை ஹார்ட் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லா நடிகர்களுக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களை பிடிக்கும். அந்த மாதிரி சூர்யாக்கெல்லாம் எப்படின்னா, ரஜினிக்குன்னா சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, கமலுக்கு உலகநாயகன் சொல்லுவாங்க, விஜய் அஜித்துக்கு தளபதின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணன்னு சொல்லுவாங்க, சூர்யா அண்ணன்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்டிவிட்டி சூர்யாவுக்கு பட்டம்லாம் கிடையாது, அடைமொழிலாம் கிடையாது, அந்த நாயகன் இந்த நாயகன் அதெல்லாம் கிடையாது, தவிடுபிடி பண்ணுற நாயகன் பவர் ஸ்டார் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா எவர் ஸ்டார், மக்கள் மனசில் எப்போவுமே க்ரீனாக இருக்கக்கூடிய எவர் கிரீன் ஸ்டாராக இருக்கார். அவருக்கு வந்து பட்டம் கிடையாது, ஆனால் எல்லோரும் வந்து அண்ணனாக நினைக்கிறாங்க, தங்களுடைய வீட்டு பிள்ளையாக நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய படம் அது வந்து பெரிய ஃபேன்ஸ் பேஸ் உள்ள ஒரு நடிகர். தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கில் ப்ரொமோ போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கே பயங்கரமான ஒரு ஆரவாரம், பயங்கரமான ஒரு கொண்டாட்டம், அங்கே ஒரு பெரிய எழுச்சியெல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்து ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேதனை தான். எல்லாருமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது, ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்திங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ எடுக்க போனவங்கலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அங்கே வந்து சூர்யா ரசிகர்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் அவங்களுடைய மனக்குமுறல்களை சொல்லியிருக்காங்க. அவங்க பாவம் ரசிகர்கள், அவங்களுக்கு என்ன தெரியும், 9 மணிக்கு போடல, நாங்கள் அங்கேருந்து வந்தோம், நாங்கள் இங்கேருந்து வந்தோம், எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க, வந்து நாங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், 9 மணிக்கு போடலைனாலும் பரவாயில்ல, 10 மணிக்காவது போடணும், 10க்கு போடலைனாலும் பரவாயில்ல, 11க்காவது போடணும் அப்படின்றாங்க. அவங்களுக்கு தெரியல ரியலாக என்ன ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு, ஏன் சூர்யா படம் வராமல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க யதார்த்தமாக தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையாலுமே ஒரு ரசிகன், அந்த ரசிகனுக்கு அந்த கொண்டாட்டம் என்னைக்கு அப்படின்னா, அவன் ரசிக்கிற அந்த நடிகனுடைய படத்தை வந்து திரையில் பார்க்கும்போது, புது படத்தை பார்க்கும்போது விசில் அடித்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி, அவர் பேசுகிற டயலாக்லாம் கிளாப் பண்ணி, ஆடுற டான்ஸு ஃபைட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வைபான ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்து ஒரு மஜாவான ஒரு ஃபீலோடு போகணுன்னு நினச்சி வந்திருப்பான். அது நடக்கலைன்னும் போது பல பேர் இன்றைக்கி ஏமாந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஏமாற்றங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன் படம். ஓகே சார், ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் வந்து இதை எப்படி சார் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து எனக்கு ஏகப்பட்ட மனவேதனை. உண்மை அதுதான். என்னென்னா சொல்லுவாங்க சினிமாவில், என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படம் டெலிவரி பண்ணும்போது அப்போல்லாம் பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிண்ட்டு டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டெலிவரி ஆயிடுச்சா அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஒரு பெண் குழந்தைய பிரசவிக்கிற போது என்ன டெலிவரி ஆயிடுச்சான்னு கேட்போம்ல, அந்த வலி அந்த சுமைக்கு வந்து ஈடானது தான் ஒரு பிரிண்ட்டோட டெலிவரின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா 100 டெலிவரிக்கு சமமாக மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளருக்கு அவ்வளோ வேதனைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. இன்றைக்கி சினிமா வந்து இப்படி ஒரு பாதையை நோக்கி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 2 காரணங்கள், மெயினான காரணங்கள் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களுடைய சம்பளம் வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி 300 கோடி என்ன வேணாலும் கேட்கலாம், அளவே இல்லை வரம்பே இல்லைங்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரு மனநிலைக்கு நடிகர்கள் வந்துட்டாங்க. அவங்க இருக்கிறது 10 பேர் தான், நம்மளை விட்டால் ஆள் இல்லைங்கிறதுனால அவங்க என்ன வேணாலும் கேட்டால் தயாரிப்பாளர்கள் கொடுப்பாங்க, எப்படியும் படம் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் தயாரிப்பாளர் இருக்காங்கிறத புரிஞ்சு வச்சுட்டு நடிகர்கள் வந்து கேட்குற சம்பளம் மிகப்பெரிய ஒரு காரணம் சினிமா இன்னைக்கு தோல்வி முகத்தை நோக்கி போகிறதுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வர டெக்னீஷியன்ஸ், அதாவது இயக்குநர்களை சொல்கிறேன், இயக்குநர்கள் படைப்பாளிகள்லாம் என்ன அப்படின்னா, கற்பனை வளம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான அற்புதமான கதைகளை, அற்புதமான படைப்புகளை வந்து இன்றைக்கி இளம் இயக்குநர்கள் தராங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து மைனஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, பிளானிங் இல்லை. அது வந்து எப்படின்னா, ஒரு டயத்துக்குள்ளே முடிக்கணும், ஒரு 80 நாள்னா 80 நாளில் முடிக்கணும், 70 நாள்னா 70 நாளில் முடிக்கணும். இந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல், இந்த ஒரு பிளானிங் இல்லாமல், இந்த ஒரு பட்ஜெட்டு இப்போ இல்லாமல் நம்ம படம் எடுக்க போனோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து கடலாக இருந்தாலும் நீந்த தெரிந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியுமே தவிர முழு கடலையும் நீந்தி நம்ம ஜெயிக்க முடியாது. அந்தளவுக்கு ஆழமானது தான் வந்து சினிமா. எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. ஒரு சினிமா அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு பெரிய படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 பேர் 200 பேர் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 300-400 பேருடைய கூட்டு முயற்சியில் வந்து ஒரு படைப்பு வருது. அந்த 300-400 கூட்டு முயற்சியும் அது பலன் தராமல் போகும்போது அது எல்லா விதமான சுமைகளும்
அது தயாரிப்பாளருக்கு வரும்போது தயாரிப்பாளருங்கிற வர்க்கம் இல்லாமல் போகும்போது சினிமா அது வந்து அழிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இது நெறிப்படுத்தணும், இது வந்து சினிமாவை நெறிப்படுத்தணும், அந்த நடிகர்களுடைய சம்பளத்தை கட்டு கொண்டு வரணும். இயக்குநர்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் படத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே அவங்களும் வரணும். அப்போ தான் இது சரி பண்ண முடியும். இது இல்லாமல் போனால் இது இப்படி தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பல படங்களுக்கு இந்த சிக்கல் வரும். இன்னைக்கு கருப்பு, நாளைக்கு ஒரு சிகப்புங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே சார், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. இறுதி கேள்வி என்னன்னா, கருப்பு படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா சார்? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவிலேருந்து எல்லாருமே பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த கடன் கொடுத்தவங்க என்னென்ன சிக்கல் இருக்கோ அதெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூர்யா அது வந்து 65 கோடி ரூபாய்க்கிட்ட இருக்கிற அந்த கடன் தயாரிப்பாளருக்கு அதில் வந்து பாதிக்கு மேலே இப்போ வந்து கொடுத்துறோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கிட்ட இப்போ செட்டில் பண்ணி நாங்கள் முடிச்சிடறோம். இன்னும் ஒரு 20-25 கோடி ரூபா வந்து அடுத்து ஒரு படம் சூர்யா அந்த தயாரிப்பாளருக்கே நடித்து கொடுப்பாரு. அந்த படத்தில் வர லாபத்தில் வருமானத்தில் அந்த கடன் அடைச்சிடுறோம், தவணை கொடுங்க, காலம் அவகாசம் கொடுங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவகாசம் கொடுப்பாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுப்பாங்க. சினிமா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்டு முயற்சி, எல்லாரும் ஒத்துழைச்சாதான் அது வந்து ஒரு படமாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இன்றைக்கி இரவே வர்றதுக்கு, அதாவது 6 மணி காட்சி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிச்சயமாக அந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற சூழல். கண்டிப்பாக, இல்லைனா இன்றைக்கி 6 இல்லைனா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கருப்பு படம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். அதே மாதிரி சார், சூர்யாவே கொஞ்சம் முன் வந்து இப்போ அவங்களும் ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக கருப்பு படம் வரும் தான் நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் எல்லாமே புக் பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்துக்கோங்க. நாளைக்கு நீங்களும் காலையிலே போயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு படம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம சந்திப்போம் சார். நன்றி.